வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இதுவரையில் நம்ம சூரியன் ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்து வந்திருக்கிறோம். இதுவரையில் 3ஆம் பாவம் வரையில் இருக்கக்கூடிய அளவில் மற்ற அறிஞர்கள் சொல்கிறத நம்ம கேட்டோம். இப்போது சூரியன் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த பாவம் எதையெல்லாம் குறிக்குது அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முதல்ல நவகிரகங்களுக்கு தலைவனாக நடுவில் இருப்பவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, பகை பெற்றிருக்காரா, இல்லை அவர் நட்பு வீட்டில் இருக்காரா, இது எல்லாத்தையும் நம்ம ஆராயணும். இது ஆராய்ந்தது தவிர இந்த சூரியன் லக்னத்திற்கு எத்தனாவது பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், அதாவது இப்பொழுது நம்ம 4ஆம் பாவத்தை பற்றி பேச வந்திருக்கோம். 4ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருந்தாரேயானால் என்னென்ன விஷயங்கள் அமையக்கூடும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் ஸ்தானம், கல்வி ஸ்தானம், வீடு, மனை, வாகனம் முதலியவை வாங்குவதற்கான ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கக்கூடும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சூரிய பகவான் அவர் பாவி கிரகம். அவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதுவும் நீச்சம் பெற்று போயிருந்தாலோ பகை பெற்று போயிருந்தாலோ 4ஆம் இடத்திற்கு உண்டான வேலைகளான தாய்க்கு உடல் நிலையில் கேடு வர வைக்கக்கூடும். உறவினர்களோடு பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் அரசியல் செல்வாக்கு இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வசிக்கும் இடம், வியாபாரம், தாயின் உறவு, உறவினர்களின் நிலை, உயர்கல்வி, வாகனம், வீட்டில் நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகள், புகழ், புதையல், பால், பசுக்கள், திருத்தல தரிசனம், பயணம், கனவுகள், மருந்துகள். இந்த இடத்த 4ஆம் இடம் குறிக்கும். இந்த 4ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து அவர் பகை பெற்று போனால் இது எதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அரிதாக போகும். அதாவது இது கஷ்டத்தை கொடுக்கும். இந்த விஷயங்கள் நடப்பது கஷ்டங்களாக இருக்கக்கூடும். இதே பகை பெறாமல் நட்பு வீடில் சுவர் பார்வையுடன் இருப்பாரேயானால் இவர்களுக்கு ஓரளவு இந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தாயினோட நல்ல சுமூகமான உறவு, தாய் உறவினர்களுடைய நிலை நல்லபடியாக இருக்கும், நல்ல கல்வி பயின்று இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்த போதிலும் சூரியனுடைய நிலையை பொறுத்து சூரியன் உச்சமாகவோ நீச்சமாகவோ இருப்பாரேயானால் அந்த மாதிரியான ஒரு கட்டங்களை பார்த்து தான் இந்த 4ஆம் இடத்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த 4ஆம் இடத்தை பொறுத்தவரையில் உடல் உறுப்பு சூரியன் அமர்ந்திருப்பாரேயானால் உடல் உறுப்பு குறைவு, திமிர் பிடித்தவர்களாக இருப்பார்கள், மக்களுக்கு பகைவர் போல இருப்பார்கள், வெப்ப உடல் இருக்கும், மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி, இல்லம், வாகனம், அமைதி, வணிகம், தாய் போன்றவை எல்லா விஷயங்களும் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர நற்கோள்களால் இந்த சூரியன் பார்வைப்பட்டாலோ 4ஆம் பாவத்துக்கு அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலோ இவர்களுக்கு நல்ல பதவி, அறிவு, அழகு இவை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சிலருக்கு அரசு பதவி, அரசு பணி,
மருந்து தொழில், அரச உதவி, ரசாயன தொழில் இது போன்ற விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்களேயானால் சுபர்கள் பார்ப்பதனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சுபர்கள் பார்த்தால் நல்ல வாகனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல சம்பத்துக்கள், பசு இதை மாதிரியான டொமஸ்டிக் அனிமல்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதே தீய கோள்களுடன் சூரியன் இணைவு பெற்றால் தீய நடவடிக்கையால் கெட்டு போனதுனால வாகனங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிலங்களில் தகராறு வரும். அதாவது இவர் எந்த நிலத்தை வாங்கினாலும் தகராறு வரும். இவர் இருக்கிற இடத்துலையும் தகராறு வரும். இதை தவிர பார்த்திங்கன்னா அடுத்தவர் வீட்டில் போய் வாழக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதய நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இவர் நீச்சமாய் பாவிகளால் பார்க்கப்பட்டாரே ஆனால் மிகப்பெரிய கொடூர செயல்களை செய்து பணங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு இருக்கும். மேலும் மிகுந்த துக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அறிவு இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். அறிவு பாவத்தை உபயோகப்படுத்தாத அளவுக்கு இவர்கள் செயல்படுவார்கள். இதை தவிர 4ஆம் இடத்தில் சூரியன் அசுப பார்வையோடு இருந்தாரேயானால் ஸ்திரீகளால் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தாய் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் இவர்களுக்கு மிகுந்த நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சூரியனுக்கு உண்டான இருதய நோய் பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பிபி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா கார்டியக் சர்ஜரி அந்த மாதிரியான உடல் சார்ந்து 4ஆம் இடத்துக்குண்டான சுகஸ்தானத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயினுடன் நல்ல உறவுகள் இருக்காது. அவர்களுடன் மிகுந்த அநாகரிகமான பேச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடும். அதனால் 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அந்த அளவுக்கு சரியில்லை. சுவர் பார்க்கையில் நல்லபடியாக இருக்கும். இனிமேல் நம்ம 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதை பற்றி பார்க்கலாம். நன்றி.